ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். என்னடா இது, நம்ம நந்தினி வேற இந்த மாதிரி வார்த்தை சொல்லிட்டாங்களே, நீங்க போல அப்படின்னா நான் இங்கேயே வந்துட்டு தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால இப்போ சூர்யா சார் எல்லாருமே போயிடுவாங்களே, நம்ம நந்தினி எப்படா இந்த ஜெயில் விஷயத்துலேருந்து மீண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம். ஆனால் வச்சாரு பாருங்க நம்ம சூர்யா சார், ட்விஸ்ட்டு வேற மாதிரி வச்சுட்டாரு. எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு திருப்புமுனையா அமையும் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா இது இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? எப்படி நம்ம நந்தினி ரிலீஸ் ஆக போறாங்க, யாரால அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லிட்டாங்க நம்ம நந்தினி. எவ்வளோ வாட்டி சொல்றாங்க நீங்க போங்க, ஏன்னா சுந்தரவல்லி பேசின பேச்சு அப்படி, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படி மீறி நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் இங்கேயே உயிரை மாச்சிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பா யாரா இருந்தாலும் போய் தான் ஆகணும். அது மாதிரி வந்துட்டு நம்ம சூர்யா சாரும் சரி வேற வழி இல்லாமல் எல்லாருமே வந்துட்டு கிளம்பி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் அருணாச்சலையும் வந்து, நீ சூர்யா நீ அந்த காரில் போ, நானும் உங்கள் அம்மா இந்த காரில் வர்றோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அந்த காரில் வந்தால் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அந்த கார் யார் எடுத்துகிட்டு வருது, அதனால தான் அவனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதுலேயே நம்ம அருணாச்சலையை ட்விஸ்ட் வச்சுட்டாரு. சூர்யா நீ என்னாலும் நந்தினியை விட்டு வரக்கூடாது, நீ போய் நந்தினிக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சதுனால தான் அருணாச்சலையும் சூர்யா சாரும் இப்போ பயங்கரமாக கேம் ஆனாங்க. இவ்வளோ நாள் நம்ம சுந்தரவல்லி எப்படின்னா பண்ணியிருப்பாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் திரும்ப அடிக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம சூர்யா சாரை வந்துட்டு அருணாச்சலம் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. உடனே வந்துட்டு வண்டிலாம் ஏறி உட்காந்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் வருது. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம சுந்தரவல்லி வச்ச ஆள் வந்துட்டு ஃபோன் போட்டு சொல்லி இந்த மாதிரி கொலை பண்ண வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக கொலை பண்ணது நந்தினி இல்லைங்க, சுந்தரவல்லி வச்ச ஆள் தான் கொலை பண்ணது. இது வந்துட்டு நியூஸ் வெளியாயிடுச்சு. அவன் செத்துட்டான் அப்படின்ற நியூஸ் வெளியானது உடனே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் வந்துடுச்சு. அவன் செத்து போயிட்டான், நீங்கள் வந்து கைது பண்ணியே ஆகணும், மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்து நம்ம நந்தினிக்கு செம கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. கண்டிப்பாக சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் ஜஸ்ட்டு தள்ளி தான் விட்டேன், ஆனால் அது உயிர் போகிற அளவுக்கு இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம போலீஸ் வந்துட்டு என்னம்மா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் நான் சொல்கிறேன்னா அவனை கொலை பண்ணுற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணவே இல்லை, இதில் வேறு எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் யோசிச்சாலும் உண்மை இப்போ மேலோட்டமாக என்ன தெரியுது, நந்தினி தள்ளி விட்டாங்க, அதனால அந்த பையன் செத்து போயிட்டான் அப்படின்றதுனால தான் உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நிறுத்துங்க சார், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். நம்ம நந்தினிக்கு என்னடா இது நம்ம சூர்யா சார் வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தகச்சு போய் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில அவங்களுக்கு. என்னடா இது யூரியாண்டா இங்கே வர்றாரு, நம்ம தான் போக சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போது, என் மனைவி தள்ளி விட்டு அவன் சாகவே இல்லை, யார் அவனை அடித்தது, எதனால் அவனுக்கு அந்த மாதிரி ஆணுச்சுன்னு எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுச்சு, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என் மனைவி மேலே ஃபைல் பண்ணுங்கள், கேஸ் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது செம்ம ட்விஸ்ட் வச்சுட்டார் நம்ம சூர்யா சார். ஒன்றுமே புரியாமல் போலீஸ் ஸ்டேஷனே திணறி போய் நிற்கிது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.